அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே, அன்பை அளிக்க ஓடி வந்தேனே. அன்பை ஏற்கும் தெய்வம் நீயே, அன்பை அளிக்க ஓடி வந்தேனே. அன்பின் உருவே, அருளின் வடிவே, அன்பின் உருவே, அருளின் வடிவே, உன் கை கொடுத்து ஆட்கொள் தீருவே, ஆட்கொள் தீருவே. இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். இறைவா எனக்கு நீதான் வேண்டும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம். ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே ஜெயராணி அன்னம்மா சிவகணேசன் ஆன்மசாந்திக்காகவும், திரு செபஸ்டியான் நவரட்னம், திருமதி ஆஞ்சலா நவரட்னம், திரு எஸ்ஜி அந்தோணி பிள்ளை, திருமதி அன்னமேரி அந்தோணி பிள்ளை, திரு உதயணன் சௌந்தரராஜா, ஞான பிரகாசம், லூர்துமேரி, வியட்ரீஸ், மாசிலாமணி, மெரினா, ஞானம், லியோனி, ராதாகிருஷ்ணன், சிவகணேசன் மோசஸ், சிவநேசன் சிவகுமார், வைரமுத்து தெய்வநாயகம் 6ஆம் மாத நினைவாகவும், மேரி ரீட்டா டேனியல், கமலேந்திரன் செல்வராஜா இவர்கள் அனைவருடைய ஆன்ம சாந்திக்காகவும் இன்றைய நாளிலே இந்த திருப்பலியினூடாய் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகள் நூலிலே இருந்து திருத்தூதர்களுடைய போதனைகளை கேட்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை பற்றி அவர் எடுத்துரைக்கிற போதனைகளை கேட்டு மக்கள் எல்லாரும் அதிலே ஆச்சரியம் கொண்டவர்களாகவும் அவர்களுடைய சொற்களுக்கு செவிமடுத்தவர்களாகவும் தங்களுக்கென எதையும் தனிமையாக வைத்து கொள்ளாமல் அனைத்தையும் பொதுவாக வைத்து யாரும் தேவையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதவாறு அவரவர் தேவைக்கு எல்லாம் கிடைக்கக்கூடியதாக பகிர்ந்து வாழுகிற ஒரு மனப்பான்மை ஆரம்ப திருச்சபையில் இருந்ததை இன்றைய நாள் முதல் இறைவாக்கினூடாக நாம் கேட்க இருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் செய்த உயிர்த்த இயேசுவினால் செய்யப்பட்ட அற்புதங்களை பார்த்த மக்கள் வியந்து நிற்பதோடு மாத்திரமல்ல, தங்களுடைய சொத்துக்களை விற்று அவற்றை பொதுவாக எல்லோருடைய தேவைக்காகவும் பயன்படுத்துகின்ற கொடுக்கின்ற அந்த ஆரம்ப கால திருச்சபையினுடைய நிகழ்வை இன்றைய முதல் இறைவாசகம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய உயிர்த்த இயேசுவினுடைய நம்பிக்கையிலே நாம் வாழ்க்கை அமைத்திருக்கிறோம். ஆகவே தான்
நம்பிக்கை கொண்டவர் வாழ்வு பெறுவர் என்ற அந்த வார்த்தையின்படி நாம் அனைவருமே நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்மாலான எத்தனையோ நல்ல காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி வாழுகிற ஏழை எளியவர்களுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, நம் குடும்பத்துக்காக, நம் உறவுகளுக்காக நாம் செய்கிற ஒவ்வொரு சபங்களும் தான தர்மங்களும் இவைகளெல்லாம் இந்த ஆரம்ப திருச்சபையினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல பண்புகளும் பழக்க வழக்கங்களும் நம்மால் கடைப்பிடிக்கப்பட்டு வருவதை நாம் ஒவ்வொரு அறிவோம். தொடர்ந்து நல்ல பண்புகளிலே வளர்வோம். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் நிக்கோதேமு அவர் உரையாடுகின்றார். இயேசுவோடு கபடற்றவர் ஆண்டவரிடம் வருகின்றார். அவரிடம் ஆண்டவர் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விளக்கிறார். தாயின் வயிற்றினுள் பிறந்தா என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர் சொல்கிறார், தூயாவியால் ஒருவன் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார். நீரினாலும் தூயாவினாலும் மறுபிறப்பு அடைந்தாலன்றி, ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டாலன்றி மீட்படைய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக நாமும் திருமுழுக்கு பெற்றவர்கள் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அந்த வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழவும் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நமக்கு அந்த வார்த்தைகளை சிறப்பாக எடுத்து சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாய் வாழ்வதற்கு வழிகாட்டிய திருத்தந்தைக்காகவும் இன்றைய நாளிலே நாம் வேண்டிக் கொள்வோம். மரித்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய ஆன்ம சாந்திக்காக வேண்டுவதோடு இன்று மாலை 5 மணிக்கு எங்களுடைய பேராலயத்திலே எங்களுடைய மறைமாநில பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சி தாண்டகை தலைமையிலே அவருக்கான ஆண்மையை பாட்டி திருப்பலியும் இடம்பெற இருக்கிறது. முடிந்தவர்கள் கலந்து கொள்வோம். அவருக்காக தொடர்ந்தும் நாம் செபிப்போம். புதிய ஒரு தலைவரை நாம் திருச்சபைக்கு தேர்ந்து தரவும் நம் சபங்களில் வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் ஆற்றலை அறிவிக்க எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது கொடையின் பிணையை அவரில் பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன் முழுமையான வெளிப்பாட்டினை கண்டுகொள்ளும் தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணங்களை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உணர்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பார். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்பிரசு தீவைச் சேர்ந்த யோசேப்பு
என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும். பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளீர். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை. ஆண்டவரே, என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மானிட மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூயாவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராக இருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகருகிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால், விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும் போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
காக்கும் கரங்களினார் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் நாங்கள் கூடினோம் ஓர் குலமாக உம்மை நாடினோம் ஓர் மனதாக நாங்கள் கூடினோம் ஓர் குலமாக உம்மை நாடினோம் ஓர் மனதாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்க செய்திடுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவான கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்னை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கள் ஈக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றே சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய மறைமாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலாய் அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியுள்ளே ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மெரியாவுடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்கவந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும். இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதான ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து நாம் அவருடைய அன்பின் சாட்சிகளாய் வாழ இயேசு கற்றுத்தந்த சிவத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள் உம்மை மன்றாடுகிறோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கோம் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் பலமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்கியவர், இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து அழிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அவ்வாறே அவர் மாட்சியில் நுழைய வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மேற்பில் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உம்முடைய அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதி அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆமுனியே அந்தோனி மாதவமே தாசர்களாம் நாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பீர். மாமுனியே அந்தோனி மாதவமே தாசர்களா தாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பீர். தேடி வரும் மானிடர்கள் சிந்தை மகள் கூடிடவே கோடித்தவம் செய்து வரும் குருமுனியே அருள் புரிவே. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும்
எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முனியே அன்போனி மாதவமே தாசர்களாம் தாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ மாதரிப்பி. மாமுனியே அன்போனி மாதவமே தாசர்களாம் நாமுமையே தஞ்சமென நாடி வந்தோ ஆதரிப்பி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.